ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை சொல்ல விடாத கதைகள் மூலமாக நம்ம சொல்கிறப்போ ஈஸியாக வந்து ஆடியன்ஸை நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து விபி சார் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டதுனால நான் ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்லேருந்து நான் நிறைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவாக மாற்றி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சிவி சார் கிட்ட வந்து அந்த கதை சொல்கிறப்போ அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. அப்போ நானும் மோசஸும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புகிறோம். அந்த லெட்டர் தான் வந்து சினிமா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து கொடுத்தது. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்னோடய கான்ஃபிடென்ட்டை சொன்னேன். இந்த சினிமா வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து பிடிக்கும். நாங்கள் வந்து எங்கள் ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துருக்கோம். நாங்கள் பிளேயர்ஸ் ரெடியாக இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து பால் வந்தால் டெஃபினட்டாக வந்து நாங்கள் கோல் வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன். அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசஸ் அவன் தான் எழுதினான், அதை இங்கிலீஷில் அவனுடைய இங்கிலீஷில் எழுதினான். ஸோ வந்து அப்படி தான் நாங்கள் அந்த படம் ஆரம்பித்தோம்.